ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வர இருக்கு. அதாவது சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 அன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமையில் வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சித்திரை 1 அன்னைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மகாலட்சுமி பூஜை கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து அருள் செய்யணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் மகாலட்சுமியே வருக அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை முதல் நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம் போட்டு அழகுபடுத்திக்கணும். அதெல்லாம் வந்து காலையில் செஞ்சால் போதும். நைட்லேயே வந்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு. நிலவாசல்லையும் வந்து பூஜை செஞ்சுருக்கணும். அதுக்கு வந்து எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அழகாக வந்து கோலம் இல்லை எந்த கோலம்னாலும் போட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு மங்களகரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாவிலை தோரணெல்லாம் கட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறது மூலயமா வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இதை வந்து மறக்காமல் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூஜை செய்யும் போது வந்து சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் வந்து மேஷ ராசியில் உச்சகட்டமாக பிரகாசிக்கிறனால அன்னைக்கு தினம் வந்து நீர், மோர், பருப்பு வடை இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு நம்ம படைக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு இந்த மாதிரி அறுசுவை கொண்ட உணவெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க சித்திரை 1 அன்னைக்கு. அப்புறம் மதிய உணவில் வந்து வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி, பருப்பு வடை, நீர், மோர், பருப்பு, பாயாசம், மசால் வடை இதெல்லாமே கண்டிப்பாக அவசியமாக செஞ்சு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. சித்திரை 1 அன்னைக்கு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சித்திரை 1 வந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை அங்கேயும் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிட்டு பல உறவினர்கள் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு சந்தோஷமாக அந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு கண்டிப்பாக பூஜை அறையில் பலா, வாழை இந்த மாதிரி கனிகள்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நெல், வெத்தலை பாக்கு, நகைகள் இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வச்சு கண்டிப்பாக அலங்கரித்து பூஜை பண்ணுவாங்க. இத்தனை பொருளையும் வச்சு நம்ம பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நேரமாக எந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு நம்ம படைச்சி சாமி கும்பிடணும். கட்டாயம் வந்து நம்ம பூஜை செய்யும் போது கடவுளுக்கு முன்னாடி அரிசி, உப்பு, மஞ்சள், வெல்லம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் கண்டிப்பாக வைக்கணும். அதோட முக்கணிகள் வச்சா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. தர்பூசணி அந்த மாதிரி குளிர்ச்சி மிகுந்த பழங்களையும் வந்து வாங்கி நம்ம தானம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தரும். தமிழ் புத்தாண்டு நாளில் வந்து தங்கம் அப்படி இல்லைன்னா வெள்ளி நகைகளை வாங்கினோம் அப்படின்னா அது மென்மேலும் வந்து பெருக செய்யும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பூஜை மற்ற வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும் பெரியவங்ககிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சித்திரை 1 அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி பூஜையும் குலதெய்வத்துக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும், நல்லதே நடக்கும். அதாவது திங்கக்கிழமை சித்திரை 1 அன்னைக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து அம்பாளுக்கு வெல்லம், சுக்கு பொடி, ஏலக்காய் இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் அடைகிறதுனால சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் பிரவேசிக்கும் முதல் நாள் சித்திரை மாத பிறப்பு மட்டும் இல்லாமல் தமிழ் வருட பிறப்பாகவும் கொண்டாடப்படுறாங்க. இதே மாதிரி சித்திரை மாதத்தில் பல கோவில்லையும் வந்து வசந்த உற்சவம் 10 நாட்களுக்கு வந்து நடைபெறும். திருவண்ணாமலையில் வந்து 10 நாட்கள் வசந்த உற்சவம் நடைபெறும். மன்மத நெரிப்பு, உயிர்ப்பித்தல் இந்த மாதிரி உற்சவமாக நடக்கும். மதுரையில் சித்திரை திருவிழாங்கிறது கோலாகலமாக வருஷம் கொண்டாடப்படுவாங்க. தமிழ் ஆண்டுலே வந்து மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்கும். இதில் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை 1 விசுவாசு அப்படின்னு அழைக்கப்படுது. விசுவாசு வருஷத்தில் வந்து சித்திரை மாதத்தில் வரும் விசேஷங்கள், பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் வந்து நிறைய இருக்குது. சித்திரை 1 2025 வழிபாட்டுக்கு வந்து நல்ல நேரம் எப்போ அப்படின்னா, காலையில் வந்து 7:30 8:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் தான் வந்து மங்களகரமான தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள்னு சொல்லப்படுது.
மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லாமல் கணபதிக்கு, முருகன் இந்த சாமி படங்கள்லாம் வச்சு நம்ம தீபம் ஏற்றி மலர், பழம், கனி, தேங்காய், பால், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் வச்சு நம்ம பூஜைகள் செய்யலாம். வழிபாடு செய்யும்போது கணபதி, அம்பாள் மந்திரம், கீர்த்தனை, பக்தி பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடி வழிபாடு செய்யணும். முக்கியமாக சித்திரை 1 திங்கக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும். தெய்வங்கள் எல்லாரையுமே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அன்னைக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். சித்திரை 1 2025 புது வருஷம் அன்னைக்கு புது ட்ரெஸ் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க இருக்கிறத போட்டுக்கலாம். சித்திரை 1 அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு சப்போஸ் பீரியட்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அவங்களால பூஜை பண்ண முடியாது இல்லையா? வீட்டில் வேறு யாரையாவது விளக்கேற்றி சிம்பிளாக எளிமையான முறையில் பூஜை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி எளிமையான முறையில் வீட்லேயே நீங்கள் சித்திரை 1 சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.